தன் மக்களை கொலை செய்கின்ற திட்டத்தை கொண்டு வருபவர்கள் பேர் என்ன? அது உங்ககிட்ட விட்டுறேன். நீ ஆனா ஆளுக்கால ஒன்னு சொல்லுவீங்க, அது என்னால மேடையில் சொல்ல முடியாது. உங்ககிட்ட விட்டுறேன். கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதி, இந்த மாத்தூர், இந்த வில்லிவாக்கம், வியாசர்பாடி, ஆர்கே நகர், மணலி, மாதவரம், அதுக்கப்புறம் இந்த ராயபுரம், இது எல்லாம் இந்த சுத்தி வட்டார பகுதி எல்லாமே பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு. அப்ப என்ன வட சென்னை மக்கள் என்ன பாவப்பட்டவர்களா? நீங்க என்ன பாவம் செஞ்சீங்களா? ஏன் சிவா, போன காலத்துல ஏதாவது பாவம் எதுக்கு அப்புறம் கொண்டு வரீங்க இங்க? ஏன் வட சென்னைனா உங்களுக்கு இலக்காரமா? மழை வந்த வெள்ளம் வந்தாலே இங்க சாக்கடை கீழ நாத்தடிச்சு போய் எல்லாம் தண்ணி குப்பை கிப்பை எல்லாம் கலந்து இருக்குது. அந்த பாவத்தை விட இன்னும் இதுல குப்பையா எரிச்சு அதுல வர திட கழிவுகள், வாயு, விஷ வாயு, அதுல எல்லாம் தண்ணியில கலந்து நம்ம சாப்பாடு எல்லாமே நாசமா போயிடும், எல்லாமே நாசமா போயிடும். அதனால அவ்வளோ விஷம் இந்த திட்டத்தில் இருக்கு. வாயு மூலமாக, துகள்கள் மூலமாக இருக்கிறது, நேரடியாக மறைமுகமாக இருக்கிறது. அதனால இந்த திட்டம் வரக்கூடாது, வரக்கூடாது. இந்த ஒத்த கருத்துள்ள அத்துணை பேரும் கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா இது உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், உங்கள் வாரிசுகளுக்கு நாளைக்கு நிச்சயமா பிரச்சனை வரும். அதற்கு இன்னைக்கே நீங்க போராடினாதான் அந்த பிரச்சனை வராம பாத்துக்கலாம், வராம பாத்துக்கலாம். ஏற்கனவே வட சென்னையில அவ்வளோ பொல்யூஷன், இந்தியாவிலே அதிக பொல்யூஷன் உள்ள பகுதி என்னன்னா வட சென்னை. அனல் மின் நிலையத்தில், ஃபேக்டரியில இருந்து, அங்க மணலில இருந்து, அந்த எரிக்கிறது, இந்த குரூட் ஆயில் ரிஃபைனிங் எல்லாமே சேர்ந்துதான் இந்த பகுதியில் ரொம்ப மோசமா இருக்கு. ஆக அதுக்கு மேல இதையும் கொண்டு வர திட்டமிடுங்க. நாங்க வேண்டாம் சொன்னோம், எத்தனையோ முறை கொடுத்தோம், எவ்வளவு இந்த பேச்சுவார்த்தை அப்பெல்லாம் பேசுற எதிர்த்தோம். ஆனாலும் எதுக்கியா கொண்டு வரீங்க? ஒரு தோல்வி அடைந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? எதுக்கு கொண்டு வரீங்க?